இந்த 13ஆம் நாள் போரிலே துரோணர் என்பவர் 10ஆம் நாள் போரிலே விபீஷணர் விழுந்த பிறகு துரோணர் தலைமை தாங்கி துரியோதனனுடைய படைகளை வழிநடத்தி கொண்டு வருகின்ற பொழுது 13ஆம் நாள் போர் ஏன்னா 12ஆம் நாள் போரிலே துரோணரும் தருமனும் சண்டை போடுவதாக ஆரம்பித்து தருமனுடைய சண்டையை பார்த்து அதிசயித்து துரோணர் அவனுடைய பராக்கிரமத்தை பார்த்து முதல்ல வியந்து போய் அவர் நிக்க அன்றைய தினத்திலே அன்றைய இரவிலே கர்ணன் துரியோதனன் எல்லாரும் சேர்ந்து துரோணரை ஏளனம் பேச துரோணர் மறுநாள் நம்முடைய சமாச்சாரங்களை பண்ணுவோம் என்று நினைத்து கொண்டு அவர் வர்ற 13ஆம் நாளிலே அவர்கள் பக்கத்திலே, அதாவது துரியோதனர்களுடைய சேனையின் பக்கத்திலே அவர்கள் சக்கர வியூகத்தை அமைக்கிறார். இங்கே பத்ம வியூகம் என்று சொல்லக்கூடிய பற்ப வியூகம் அப்படிங்கிறது திருஷ்டத்யும்னன் வகுக்கிறார். எப்படி வந்து கொண்டு இருக்கின்ற பொழுது திருஷ்டத்யும்னன் துரோணரோடு சண்டை போட செல்ல துரோணர் அடித்த சமாச்சாரத்திலே திருஷ்டத்யும்னன் கொஞ்சம் சோர்வடைந்து பின்னாகி அவன் ஓடி போய் தர்மனிடத்திலே நிற்கிறான். அப்ப தர்மன் அவனை தேற்றி, ஒன்னும் வருத்தப்படாத, வாழ்க்கையிலே சகஜங்கள், வெற்றி தோல்வி, ஆகவே இதை நாம் செய்வோம், கொஞ்சம் நீ ஆசுவாசப்படுத்திக்கொள் என்று சொல்லிவிட்டு அப்பொழுது அர்ஜுனனுடைய மகனாக இருக்கக்கூடிய அபிமன்யு அந்த பக்கத்துல வரும். இப்ப அந்த அபிமன்யுவை பார்த்து அவர் சில கட்டளைகளை சொல்றார். தர்மன் என்ன சொல்றார்? சக்கர வியூகம் என்பதை உடைப்பதற்கு 4 பேர் தான்ப்பா முடியும். ஒன்னு கிருஷ்ணன், அவனுடைய பிள்ளை, அதற்கப்புறம் அர்ஜுனன், அவனுடைய பிள்ளை. கிருஷ்ணருடைய பிள்ளை பிரத்யும்னன், அர்ஜுனன், அர்ஜுனனுடைய பிள்ளை அபிமன்யு. 4 பேராலதான் உடைக்க முடியும் சக்கர வியூகத்தை. ஆகவே அபிமன்யு, நீ சக்கர வியூகத்தை உடைத்து உள்ளே போய் துரோணரோடு சண்டை போடு. அவன் பெரியப்பா சொன்னதை அவன் சிரம் மேற்கொண்டு செய்கிறான். இதை பத்தி தான் பார்த்தோம் போன தடவை. அப்படி பேசிக்கொண்டு இருக்கின்ற பொழுது அந்த பிள்ளையின் மீது அவனுக்கு ஏற்பட்ட வாஞ்சையிலே புல்லுக என்று சொல்றான். புல்லுக என்றால் அணைத்துக்கொள் என்று சொல்லி அர்த்தம். என்னை கட்டிப்பிடிச்சுக்கோங்கிறான். ஹக்கிங் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அது போல என்னை புல்லுக அப்படின்னு சொல்றான். அப்படின்னு அவன் பக்கத்திலே வந்தவுடனே அவனை மார்பிலே அணைத்துக் கொண்டு சந்தோஷப்படுறான். அர்ஜுனனுக்கு இப்படி ஒரு வீரமான பிள்ளை, சின்ன வயசு பிள்ளை, ஆனால் மாபெரும் சேனையிலே முக்கியமான பொறுப்பாக இருக்கக்கூடிய சக்கர வியூகத்தை உடைக்கின்ற ஒரு மாபெரும் பொறுப்பை தருமன் இடத்திலே தரும். பணம் பார்த்துக்கங்க, அந்த அளவுக்கான வீரனாக இருந்தா தான் அவன்கிட்ட அவ்வளவு பெரிய பொறுப்பை கொடுக்க முடியும். அப்ப தர்மன் அவனை கூப்பிட்டு, நீதான்ப்பா சக்கர வியூகத்தை உடைக்கணும்னு சொல்லி செல்லுக அப்படின்னு சொல்றான். இப்ப இதுவரைக்கும் நம்ம பார்த்தோம். ஆகவே தர்மன் வாயாலே அபிமன்யுவை சக்கர வியூகத்துக்குள்ள போ அப்படின்னு சொல்ற மாதிரி ஆயிப்போம். அது பின்னே வருகின்ற விளைவு அவருக்கு தெரியல பாவம். அதுதான் அபிமன்யுவுக்கு முடிவாக வரப்போகுது அப்படிங்கறது அவருக்கு தெரியல. ஆனா தர்மன் தன்னுடைய பக்கத்திலே இருக்கக்கூடிய சேனைகள் சரியா வரணும் என திருஷ்டத்யும்னன் பயந்து போயிட்டான். துரோணரை பிடிக்க முடியல, துரோணரோடு நம்ம சண்டை போடணும் அப்படின்னு சொன்னா அவர் பத்மவியூகத்துக்குள்ள, அது சக்கரவியூகத்துக்குள்ள போய் உட்கார்ந்து இருக்கார். ஆகவே அடிச்சு உடைச்சு சக்கரவியூகத்தை உடைச்சு உள்ள போய் அவரோட சண்டை போட்டு ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு நியதியிலே தர்மன் சொல்லிட்டான். ஆகவே தர்மன் சொன்ன உடனேயே அர்ஜுனனுடைய பிள்ளைகள் எல்லாம் என்னைக்குமே பெரியப்பா சொன்னா அது பெரியப்பா ஏதோ சொன்னார், நமக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு அந்த மாதிரியான கேள்விகளுக்கு விஷயங்கள் வைக்கல. அவர்களும் கூட பெரியப்பாவினுடைய ஒரு கட்டளையை சிரம் மேற்கொண்டு வேலை செய்தார். அதுதான் இந்த பாண்டவர்களிடத்திலே நாம கத்துக்க வேண்டிய விஷயம் அதுதான். பஞ்சபாண்டவர்கள் 5 பேர், ஆனால் புத்தி ஒண்ணுதான். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. பஞ்சபாண்டவர்கள் 5 பேர், 5 பேர்.
ஆனா புத்தி ஒண்ணுதான். என்ன புத்தி? தர்மன் என்ன நினைக்கிறானோ அது அங்க நடக்கும். மற்றவர்கள் என்ன சொன்னாலும், கலந்து ஆலோசிக்கப்பட்டாலும், தர்மனுடைய சிந்தனையும் தர்மனுடைய கட்டளையும் தான் அங்கே தூணாக இருக்கும். நம்ம வீட்டுல எல்லாம் 4 பேர் இல்ல 2 பேர் இருந்தாலே சண்டை பெருசா இருக்கு. பஞ்ச பாண்டவர்கள் எதுக்கு போவானே? 2 பேர் இருந்தாலே அண்ணா தம்பி 2 பேரும் ஒருத்தன் சொல்றது ஒருத்தன் கேட்கறது இல்ல. நீ என்ன சொல்றது எனக்கு, நான் உனக்கு என்ன சொல்றது அப்படிங்க. இது எவ்வளவு பெரிய விஷயங்கள் பாருங்க. சகோதர பாசத்திலே நம்ம ராமாயணத்துல கதை சொல்லுவோம். ராமன் சொல்லுவதை, ராமன் நலனை ஒன்றே மற்ற 3 சகோதரர்களும் நினைத்தார்கள் என்று பார்க்கிறோம். சகோதர பாசத்துக்கு ராமாயணம் எடுத்துக்காட்டு. அதே போல் கீழ்ப்படிதல் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆர்டர் அப்படின்னு சொன்னா, அந்த ஆர்டரை சிரம் மேற்கொண்டு செய்யக்கூடியதிலே பஞ்ச பாண்டவர்களை நாம் கதையாக எடுத்துக்கணும். சொல்றாரு, அந்த ஆர்டரை நாம் ஃபாலோ பண்றோம். அதுக்கு தர்மன் ஒரு முன்னுதாரணம். அப்படி அந்த தர்மனுடைய கட்டளை அவனுடைய பிள்ளைகளும் ஃபாலோ பண்ணாங்க. அதுதான் அதுல ஒரு பெரிய ஆச்சரியம். ஏதோ இவங்க மற்றவர்கள் மட்டும் ஃபாலோ பண்ணல, தம்பிகள் மட்டும் ஃபாலோ பண்ணல, தம்பி பிள்ளைகளும் ஃபாலோ பண்ணாங்க பாருங்க. அபிமன்யு அதை கேட்டுக்கொள்கிறான். கேட்டுக்கொண்டு அவன் சக்கர வியூகத்துக்குள்ளே போய் அந்த சக்கர வியூகத்தை தாக்கப் போகிறான். அதைத்தான் இப்போ ஆரம்பிக்க போறோம். அதிலிருந்து வரும். மூத்த தாதை தன் ஏவலில் கழல் முளறி கை தொழுது நமஸ்காரம் பண்றான் பெரியப்பா. உரன் உர சேர்த்த நானுடை வில்லன் வெய் தெரித்த வாழியன் முதுகு உற கோத்து தூணியன் வாழ் முதல் பல கொற்றம் முற்றிய படையினன் பார்த்தன் மாமகன் ரதம் மீது உயிர் பருதியாம் என ஏறினான். அவன் தனியா போகல. அவன் கையில என்னென்னலாம் வச்சிருந்தாங்கிறத வில்லி இங்கே நமக்கு குறிப்பா சொல்ற. பெரியப்பா சொன்ன உடனே நமஸ்காரம் பண்ணா. அவன் கையில என்ன எடுத்திருந்தா? வில்லு. அதற்கு தேவையான அம்புகள், அம்பார் துணி என்று சொல்லக்கூடிய இந்த அம்புகளை வைக்கக்கூடிய ஒண்ணு இருக்கும். அது முதுகுல கட்டி இருப்பாங்க. அது மட்டும் இல்லையா, வெய் தெரிந்த வாளியன் கையில பெரிய வாள், இன்னும் பல கோத்த துணியன் வாழ் முதல் பல கொற்றம் முற்றிய படையினன் பல படைகளை, படை கலங்களையும் தன்னுடைய தேரின் மீது வைத்துக் கொண்டு எப்படி போனானா? உயர் பருதியாம் என ஏறினான். இந்த உயர்ந்த சூரியனை போல் அவன் சென்றான் என்று பேசுகிறார் வள்ளி. இப்ப சூரியன் ஏன் சார் இந்த வார்த்தையை போடணும்? வில்லி உயர்ந்த சிங்கம் போல் போனான்னு போட்டிருக்கலாமா இல்லையா? ஏன் சூரியன்னு போட்டான்? வார்த்தையை புரிஞ்சுக்கணும். சூரியன்னு போட்டான்னா சூரியனுக்கு அஸ்தமனம் உண்டு இல்லையா? சூரியன் அஸ்தமிக்கும் இல்லையா? அதனாலதான இதெல்லாம் நம்ம பார்க்கணும். கவிஞர் ஒரு வார்த்தையை போடுகின்றான் என்று சொன்னால் அதுல பல பொருட்களை சேர்த்துதான் வார்த்தையை போடுறான். உயிர் பருதியாம். அப்போ ஒரு சூரியனை போல் அப்படின்னா சூரியன் களத்துக்குள்ள போகுது. என்னதான் இருந்தாலும் மாலையிலே அது அஸ்தமிக்கும். இதையே நமக்கு குறிப்பாக அழகாக வில்லி நமக்கு சுட்டி காட்டுகிறார். போட்டுட்டு அவன் கிளம்பிட்டான். கிளம்பினவன் என்னென்ன சமாச்சாரங்களை செய்கிறான் அப்படின்னு பார்ப்போம். வீரவார் கழல் கழலின் மீது விளங்க மார்பினில் வெண்ணிலா ஆர மாலை துலங்க. அழகாக வர்ணனை. அவன் உடம்பிலே அணிந்திருக்கக்கூடிய அணிகலன்களை பற்றி வில்லி சொல்றார். ஆனா இந்த பிள்ளைய பத்தி அப்புறம் பேச போறது இல்லையே, அதனால வில்லி கொஞ்சம் அபிமன்யுவை பத்தி அந்த இடத்துல பேசுறாரு. ஏன்னா அதுக்கப்புறம் பேச முடியாது இல்லையா? அந்த அந்த கேரக்டர் அதுக்கப்புறம் காணும். இன்னைய போரோடு அது போயாச்சு, 13ஆம் நாள் போரோடு. அப்ப அந்த பிள்ளையனுடைய சமாச்சாரங்கள், அது போட்டிருக்கக்கூடிய அணிகலன்களை பற்றி பேசுறார். என்ன சொல்றார்? வீர வார் கழல் கழலின் மீது விளங்க. அப்படி கையில அப்படி இந்த இதெல்லாம் அந்த தோல் வளங்கள், கையிலே போட்டிருக்கக்கூடிய வளங்கள் எல்லாம் போட்டுக்கொண்டு மார்பிலே வெண்ணிலா ஆர மாலை துலங்க. அப்படியே முத்து மாலைகள் அது மார்பில துலங்க.
மாசுன வளையம் வகுவில் அழகு ஏழ. இந்த இந்த தோள்பட்டையிலெல்லாம் சில விஷயங்களை போட்டுண்டு சேர வானம் அது இருள் அகற்றும் இரண்டு செஞ்சுடர் எனவே சார மா மணி குண்டலங்கள் வயங்க. அவன் அவனுடைய காதல ரெண்டு குண்டலங்கள் போட்டிருக்கான். அது எப்படி இருக்கான்? ஒண்ணு ஒரு சூரியன் மாதிரி இல்லையா, ரெண்டும் ரெண்டு பக்கத்து சூரியன் மாதிரி இருக்கான். ரெண்டு பக்கத்து சூரியன் மாதிரி அந்த குண்டலங்கள் மின்ன மௌலி தயங்கவே தலையில ஒரு கிரீடத்தோடு அழகாக அந்த அபிமன்யு செல்கிறான். இனம் செய் கேண்மைகொள் துருபதேயனும். யாரெல்லாம் பின்னாடி போறான் பாருங்க. துருபத மன்னனுடைய பிள்ளையாகிய திருஷ்டத்தூய்மன் எண்ணில் கோடி மகிபரும். அவன் பின்னாடி சில சிற்றரசர்களும் கனம் செய் தூரியம் எழ வெகுண்டு எரிகால் எனும் படி கை வர. எல்லாரும் அவன் பின்னாடி என்ன பண்றாங்க? அவசரமாக அவன் பின்னாடி அவனுடைய படையாக அவன் பின்னாடி செல்கிறார். தினம் செய் நாதன் நடாவு தேர் நிகர் தேர் விரைந்து செலுத்தினான். எப்படி சூரியன் தேரை ஓட்டுவானோ அதுபோல் தன்னுடைய தேரை ஓட்டிக்கொண்டு போகின்றான். தனஞ்செயன் தலை நாள் முயன்ற தவம் பலித்தன என தன்மையான். இதுதான் அழகான வார்த்தை. இங்க அழகா வில்லிபுத்தூரார் என்ன சொல்றார்? இது எல்லாம் இவனுக்கு இவ்வளவு வீரம், இவனுடைய அழகு, இவனுடைய கம்பீரம், இவனுடைய மாட்சிமை, இவனுடைய மேன்மை, இவன் போகின்ற நடை, இவன் சொல்லுகின்ற சொல்லுக்கு ஏற்புடையதாக திருஷ்டத்தூய்மன்லேருந்து எல்லாரும் இவன் பின்னாடி வரக்கூடிய வகையிலே இருக்கக்கூடிய இவனுடைய செயல்கள் எல்லாம் எதனால் நடந்தது என்று சொன்னால், அன்றொரு காலத்திலே அர்ஜுனன் தவம் செஞ்சான் பத்தியா, அதனுடைய பலன். இன்னைக்கு அர்ஜுனன் தவம் செய்தான், அந்த தவத்தினுடைய பலனாக இவன் பிறந்தான். அதனால அப்பாவுக்கு பேர் சேரக்கூடிய ஒரு பிள்ளையாக, இல்லையா, அப்பாவுக்கு நல்ல பேரை சம்பாதித்து தரக்கூடிய பிள்ளையாக இங்கே அபிமன்யு இருக்கிறான். என்ன அருமையான வார்த்தை பாருங்க, இல்லையா? மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி ஆதலில் இவன் தந்தை என்னோற்றான் கொல் என்னும் சொல். நம்ம வள்ளுவர் எப்படி பேர் எடுக்கணும்? இவனை பெற்றெடுக்க அவன் அப்பா என்ன தவம் செய்தானோன்னு இருக்கணும், என்ன புண்ணியம் செஞ்சான் அப்படி சொல்லணும். மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி ஆதலில் இவன் தந்தை என்னோற்றான் கொள், என்ன நோன்பு இருந்தானோ, இப்படி ஒரு மாட்சிமையோட புள்ளையை பெற்றெடுத்தானே அப்படிங்கிறத அவன் செய்யணும். அப்படி ஒரு நல்ல பேர் எடுத்து கொடுத்த அந்த தந்தைக்கு தந்தை மகனுக்கு செய்யும் நன்றின்னா அதையும் வள்ளுவர் தான் போட்டான், இல்லையா? தந்தை மகனுக்கு செய்யும் நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல். நல்லவர்கள் இருக்கக்கூடிய இடத்திலே போய் தன்னுடைய பிள்ளையை சேர்த்து விட. அவைனா நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கோம்? சாதாரணமா படித்தவர்கள்னு இல்லை, சான்றோர்கள், அறிவில் சிறந்தவர்கள், பல திறமைகள் கொண்டவர்கள், அப்படி இருக்கக்கூடிய முந்தி இருக்கக்கூடியவர்களோடு தன்னுடைய குழந்தையை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு அப்பா என்னைக்கும் துணிச்சலா இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவன் செஞ்ச உதவிக்கு அவன் நன்றி செய்யணும். இவன் என்ன உதவி செஞ்சிருக்கான்? அப்பாவுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்திருக்கான்ல, அது உதவி. அந்த உதவிக்கு நன்றி கடன் இருக்கு இல்லையா? அப்பாவுக்கு வேலை இருக்கே, அப்பா என்ன செய்யணும்? அவையத்து முந்தி இருப்ப செயல். எப்படி போட்டிருக்கான் பாருங்க வள்ளுவர். ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கக்கூடிய கடனை அவங்கவுங்க தீர்த்துடணும். பிள்ளைக்கு ஒரு கடன் இருந்தா அப்பாவும் ஒரு கடன் இருக்கு, அந்த ரெண்டு கடனையும் சொல்லியிருக்காரு அவர், மக்கட்பேர்ல சொல்லி வைக்கிறார். அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு கிடைக்குது. அப்போ என்ன அர்த்தம்? இவன் இவ்வளவு அழகாக இவ்வளவு நேர்த்தியாக செய்கிறான் என்று சொன்னால் தனஞ்செயன் அந்த காலத்திலே செய்த பெரிய தவத்தினுடைய பலனாலே அவனுக்கு இதையெல்லாம் கிடைக்கும். அவனுடைய அழகு, அவனுடைய மாண்பு, அவனுடைய வீரம், அவன் செய்கின்ற திறம், அவன் போர் செய்கின்ற திறம், அவனுடைய அறிவு, இது எல்லாமே எப்படி வந்தது? தனஞ்செயன் என்று சொல்லக்கூடிய அர்ஜுனன்
முன்னொரு காலத்திலே அவன் செய்த தவத்தினால் அவனுக்கு கிடைத்தது. சரி. அப்ப இந்த தவத்தினுடைய செல்வத்தினோடு, தவத்தினுடைய பெரிய மாட்சிமையோடு இவன் என்ன பண்றான் இப்போ? அபிமன்யு அந்த சக்கர வியூகத்துக்குள்ள போறான். போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா உடைக்கணும். சக்கர வியூகத்தை உடைக்கிறதுங்கிறது பெரிய விஷயம். அதனால இந்த தூரத்துல இருந்து அவங்க அந்த சக்கர வியூகத்திலே நின்று கொண்டிருப்பவர்களை இவன் இங்கிருந்தே அடிச்சுக்கிட்டே போகணும். அப்பதான் அந்த வியூகம் உடையும். உடைச்சுதான் உள்ள போக முடியும். இல்லைன்னா அவங்க ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி இருப்பாங்க. அப்ப சக்கர வியூகத்தை அவன் உடைக்க ஆரம்பிக்கிறான். இதை கொண்டு அணி நின்ற சக்கர வியூக மன்னர் உரம் தோறும் கோதை தங்கு கரத்தில் வில் உதை கூற வாழி குளிக்கவே எடுத்து அடிக்க ஆரம்பிச்சுட்டான். என்ன பண்ணா? அபிமன்யு தன் கையிலே இருக்கக்கூடிய அம்புகளை எடுத்தான். அம்பு மழையா பொழிய ஆரம்பிச்சிட்டான். இப்ப சக்கர வியூகத்துக்கு முன்னாடி இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் அப்படியே திக்குமுக்காடி போகக்கூடிய அளவுக்கு அம்பு மழைகள் அவர்கள் மீது விழுது. சீதை கொங்கணம் மேவலர் உயிர் தென்புலத்து இடு தென் பெரு தாதையும் தரம் என இமைப்பிடை தாவு தேரினன் ஏவினான். இங்க ஒரு கம்பாரிசன் கொடுக்கிறார் அழகாக வள்ளி. என்ன சொல்றார்? அபிமன்யு அப்படி அம்பு மழைகளை பொழிந்தான். எப்படி சார் அப்படின்னா, யாருக்கு நிகராக இருந்தான் என்று சொன்னால் சீதை கேழ்வன். இப்ப ராமாயணத்துல ராமனை பார்த்தோமே, ராமன் வில்லிலே சிறந்தவனாக இருந்தான் கோதண்டவன். ஏன் ராமன் வில்லிலே சிறந்தவனாக இருந்தா? ராமாயணம் படிச்சா புரியும். தன்னுடைய வில் சாமர்த்தியத்திலே எத்தனையோ விஷயங்களை சாதித்தவன் ராமன். அத்தனை அசுரர்களையும் நிகிரகம் செய்தவன் ராமன் அவனுடைய வில்லினாலே. எப்படி ராமனுடைய வில்லினுடைய மாட்சிமை இருந்ததோ அதுபோல அர்ஜுனன் அவனுடைய அப்பா அவனுக்கு எப்படி மாட்சிமை இருந்ததோ அழகாக சொல்றான் வில்லி. இவங்களுக்கு சலச்சவனா இவன் இல்லேன்னு விட்டான் அபிமன்யு. இவங்களுக்கு சலச்சவன். அப்ப நீ என்ன ஒரு தராசு தட்டுல ராமரை வைக்கிற அர்ஜுனனை வைக்கிறேன்னா கண்டிப்பா அபிமன்யும் ஈக்குவலா வைக்கலான்னு. அவ்வளவு நிகரா இருக்கான்பா. ஏன்னா அப்படி சண்டை போடுறான். அப்படி அம்பு மழைகளை பொழிகின்றான். அவன் ஆரம்பிக்கிறான். அப்படி போட்டது மட்டும் இல்ல, இன்னொன்னு என்ன பண்றான்? அச்சுதன் பெயர் மாதுளன் புகழ் அரிய மந்திரம் அம்பினோடு உச்சரித்து அம்பு எடுக்கிறான். எடுத்த உடனே என்ன பண்றான்? அழகாக தன்னுடைய தாய் மாமா சொல்லி கொடுத்த ஒரு மந்திரம் இருக்கா, அச்சுதன் என்று சொல்லக்கூடிய வார்த்தை. அச்சுதன் பெயர் மாதுளன். இந்த வார்த்தை அழகா புரிஞ்சுக்கணும். அச்சுதன் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. கிருஷ்ணனுடைய நாமாக்களிலே அச்சுதாய நமக அதுதான் ஆரம்பம். ஆரம்ப வார்த்தையாக நம்ம சொல்றது அச்சுதாய நமக, அனந்தாய நமக, கோவிந்தாய நமக. அப்ப அச்சுதன் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? அச்சுதன் என்கின்ற பேருக்கு என்ன அர்த்தம்? எவன் நிலைத்தன்மையை தருவானோ அவனுக்கு பேர் அச்சுதன். ஹூ கிவ்ஸ் யூ ஸ்டெபிலிட்டின்னு. ஏன் பூஜை ஆரம்பிக்கும் போது அச்சுதாய நமகன்னு சொல்லணும்? புத்தி நிலையா அங்க இருக்கணும். புரியுதா? பூஜையை செய்கிறதுக்கு முன்னாடி அச்சுதாய நமகன் ஏன் சொல்லணும்? புத்தி ஸ்திரத்தன்மையோடு இருக்கணும். வீட்டை விட்டு கீழே இறங்கிறீங்களா, அச்சுதாய நமகன் ஏன் சொல்லணும்? சரியா இருக்கணும் புத்தி போயிட்டு வர்ற வரைக்கும். அப்போ அந்த அச்சுதன் ஆகிய மாதுளன் யாரு? அவனுடைய தாய்மாமா கிருஷ்ணன். கிருஷ்ணன் ஏதோ ஒரு மந்திரத்தை சொல்லி அஸ்திர பிரயோகத்தை சொல்லி கொடுத்துருக்கான். பாத்தீங்களா? அவர் என்னென்னலாம் சொல்லி தரணுமோ எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருக்காரு. சக்கர வியூகத்துல வெளியில வர்றது சொல்லி தரல. அவரும் ஒரு கில்லாடி தானே வச்சுப்போம். அது கிருஷ்ணர் இல்லையா? என்ன சொல்லி தரணுமோ அதெல்லாம் சொல்லி தந்த. எங்க வரப்போகுது, வெளியில வர்றது எப்படி அப்படிங்கிற கான்செப்ட இல்ல வேண்டாம் அது அவுட் ஆஃப் சிலபஸ் விட்டுடுன்ட்ட. அவ்வளவுதான். வேண்டாங்க என்ன அது அவுட் ஆஃப் சிலபஸ் உனக்கு அதான் அவ்வளவு தேவை இருக்காது. பரவாயில்ல பரவாயில்ல இது வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டாலே பெருசுங்கிற மாதிரி அவனுக்கு பாதி வழிக்கு விஷயங்கள் தெரிஞ்சு போச்சு. அப்போ அச்சுதன் என்று சொல்லக்கூடிய தாய்மாமன் கிருஷ்ணன் அவனுக்கு அஸ்திர பிரயோகங்களை சொல்லி கொடுத்திருக்காரு. இங்க நமக்கு தெரியுது. அப்போ வில் வித்தையை சில விஷயங்களை கிருஷ்ணரிடத்திலே அவன் பழகியிருக்கான்.
அப்ப இந்த பழகிய விஷயத்துல அவன் என்ன பண்றான், அந்த மந்திரங்களை ஜபம் செய்து அவன் அஸ்திரங்களை விடுறான். ஒரு நொடியினில் பல கோடி பானம் உடற்றினான். ஒரே ஒரு அம்புதான் விடுறான், அது அப்படியே பல கோடிய மேனிஃபெஸ்ட் ஆகுது. அப்படி மேனிஃபெஸ்ட் ஆகி என்ன பண்ணுது, அப்படியே பல பேரை தாக்குது. எச்சிரத்தையும் எப்புயத்தையும் இடை துணிந்தலின் அடைய முன் வச்சிரத்தவன் உரை செய் சக்கர மாறு இல அணிப்பாரவே. பியூட்டிஃபுல். இது போய் விழுந்ததுல எவன் தலை போச்சுன்னு எவனுக்குமே தெரியல, எவன் கை போச்சுன்னு எவனுக்கும் தெரியல. போட்டது யாரு? வஜ்ரம் போன்ற உடம்பை கொண்டவனாக இருக்கக்கூடிய அபிமன்யு. அப்படி அழகாக அவனுடைய வில்லு அம்பு அப்படி போய் விழுது. மல்லல் அம்புய அபிமன் வெண்சர மழை அனைத்தையும் மால் என பல்ல வெங்கனை கொடு விலக்கி முளைத்து வந்து எதிர்பற்றினான். வெல்ல வந்த துரோண மாமுனி விரல் அழிந்தது, குரு என்னும் சொல் அழிந்தது, வில் அழிந்தது, தேர் அழிந்தது தொடைகளால். இப்ப இவ்வளவு சண்டை போடும் போது அங்க சேனாதிபதி ஒருத்தர் இருக்காரு இல்லையா, துரியோதன பக்கத்துல சேனாதிபதி ஒருத்தர் இருக்காரு, அதுதான் துரோணர். துரோணர் சும்மா இருக்க முடியுமா? ஏன்னா ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு உள்ள ஒருத்தன் வரான். நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு சிச்சுவேஷன். சக்கர வியூகத்தை போட்டிருக்கோம் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்குன்னு இருக்கும்போது, ஒரு சின்ன பையன், நம்ம வார்த்தையில சொன்ன ஒரு பொடியன், அவன் என்ன பண்றான், அடிச்சு தூள் கழுப்பிட்டு உள்ள வர்றான், அத்தனை பேரையும் கொன்னுட்டு. இப்போ அங்க சேனாதிபதியா இருக்கிறவனுக்கு எவ்வளவு சங்கடமா இருக்கும். அப்ப துரோணர் என்ன பண்றார், அவசரமாக அவர் எதிரில் வர்றார், அபிமன்யு எதிரில். அவனை தான் சமாளிச்சுடலான். ஏன்னா அவர் துரோணர் எவ்வளவு பெரியவர், அபிமன்யு சின்ன பையன் தானே. சரி நம்ம பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி இவர் வர வந்தா ரெண்டு பேருக்கும் சண்டை நடக்கும். இவன் துரோணருக்கு இடமே கொடுக்கல, பட்டார் 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 பட்டார்னு அம்புகள் அடிக்கிறான். போனதுல என்ன வந்தனா, வெல்ல வந்த துரோண மாமுனி விரல் அழிந்தது, கையில் இருக்கக்கூடிய வில்லு உடைஞ்சு போச்சு. குரு என்னும் சொல் அழிந்தது. சார் இவன் தான் சார் வில்லுக்கு ஆசிரியர்னு பேர் எடுத்தவன், அந்த பேரே போச்சு இன்னைக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், அவன் பண்ணிருக்கக்கூடிய வீரத்தை பார்த்தா துரோணரை இவனமெல்லாம் என்ன சொல்லுவான், அப்ப அவன் அவன் வந்து ஆசிரியர்னு சொல்ற, இந்த சின்ன பையன் அவரை ஜெயிச்சுட்டானே, அவர் ஆசிரியனா அப்படின்னு நம்மளே ஒரு கேள்வி கேட்போம் இல்லையா? அந்த அளவுக்கான வீரத்தை அபிமன்யு காட்டிவிட்டான். அப்ப வில்லி என்ன சொல்றான், அவனுடைய குரு என்னும் பேர் அழிந்தது. அவன் தான் வில்லுக்கு ஆசிரியன் என்று சொல்லக்கூடிய விஷயமே போச்சுங்க, அந்த அளவுக்கு அடிக்கிறான். வில் அழிந்தது, சொல்லழிந்தது, தேர் அழிந்தது, தேர் போச்சு. துரோணர் தேர் உடையுது, அவர் எதிர்பார்க்கல. அப்படி உள்ளுக்குள்ளே அவன் நுழைந்து கொண்டிருக்கிறான் அபிமன்யு. அப்படி வீரம். அப்ப நம்ம சொல்லுவோம் இல்லையா பழமொழி, தாய் 8 அடினா குட்டி 16 அடி பாய். இவன் 16 அடி இல்லை, இவன் 32 அடி பாயிறான்னு நினைக்கிறேன். அதை விட டபுளா பாயிறான்னு நினைக்கிறேன் அபிமன்யு. ஆகவே அர்ஜுனன் 8ன்னா அவன் அதுக்கு மேல பாஞ்சிட்டு இருக்கான். ஏன்னா அபிமன்யனுடைய வீரம் இங்கே என்ன சொல்றது, பலருக்கு அப்படியே திக்குமுக்காடக்கூடிய செயலை செய்து. அப்ப துரோணருக்கே ஒண்ணும் செய்ய முடியல, துரோணர் எல்லாத்தையும் விட்டுட்டான். இப்ப துரோணர் இந்த மாதிரி ஆளுன உடனே பக்கத்துல அவனுடைய புள்ள இருக்கான். அவன் புள்ள யாரு, அஸ்வத்தாமன்னு பேர் அவனுக்கு. அப்பாக்கு இந்த மாதிரி ஒரு சமாச்சாரம் நடந்தா அவன் சும்மா இருப்பானா? உடனே அவன் இறங்குறான். நீ என்னடா வர நான் பார். உடனே வர்றான். தந்தை வெண்ணிந்து முன்னர் முப்புற தகனேனே நிகர் மகன் மிக சிந்தை கன்றி வெகுண்டு தேரோடு சென்று கால் வளை சிலையினாள். இப்படி அப்பா அடிபட்டார் அப்படின்னு சொன்ன உடனே, அப்பா இந்த மாதிரி தோத்து போயிட்டார் அப்படின்னு உடனே, அப்படி அப்பாவை தோத்து போக விடலாமா? அப்படி கீழே அவர் விழறதுக்கு முன்னாடி இவன் ஓடி போய் அஸ்வத்தாமன் தான் முன்னாடி போய் சண்டை போட போறானா, யாருக்கு நிகரானவன் என்று சொல்கின்றார் வில்லி, முப்புற தகனேனே.
முப்புறத்தை அழித்த சிவபெருமானை ஒத்தவனே என்று பேசுகிறார். இப்போ ஏன் அஸ்வத்தாமனுக்கு இப்படி ஒரு விகுதியை தந்தார் அப்படின்னா, உரையாசிரியர் சொல்றார், ஒன்னும் அஸ்வத்தாமனுக்கு ஒரு நெற்றியிலே ஒரு மணி போன்ற ஒன்று இருந்தது. அததான் கடைசியில அந்த மணியை கிருஷ்ணர் எடுத்துருவார். அதுதான் ஆணவத்தை தரக்கூடிய ஒரு மணியாக அவனுக்கு இருந்தது. அது ஒன்று. அது பார்க்கும்போது அது முக்கண்ணனை போன்ற ஒரு தோற்றத்தை தந்திருக்கும். ஒன்று. இரண்டாவது, இங்கு உரையாசிரியராக சொல்லக்கூடிய வைமுகோ என்ன சொல்றார் அழகாக, இவன் சிவபெருமானிடத்திலே துரோணர் நோம்பிருந்து தவமிருந்து பெற்ற பிள்ளை அஸ்வத்தாமன். இப்ப சிவபெருமானை நோக்கி தவம் இருந்து பெற்ற பிள்ளை. ஆகவே சிவனை ஒத்தவனாக இந்த பிள்ளை இருக்கிறான், நிகர் மகன் அப்படின்னு சொல்லிட்டான். மிகச் சிந்தை கண்டு அவன் என்ன பண்றான், மனசுல இப்போ சஞ்சலம் வந்துருச்சு, தன்னுடைய அப்பாவை அடிச்சுட்டான்ட்டு வெகுண்டு கோவப்பட்டு தேரோடு சென்று, தேரோட போய் கல் வளை சிலையினால், தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய வெள்ளினால் உந்துகின்ற சீலி முகம் பல பகை முகங்களில் உறவே முந்தினான் அவன் அப்பு மாரியின் மூழ்கினான் உடல் முற்றுமே. நேரா போய் சண்டை போட நேரா வர்றான். வந்து தன்னுடைய வில்லை எடுத்து அம்பை தொடுத்து அடிக்க வருகின்ற பொழுது அபிமன்யு திரும்பி ஒரு பானத்தை போட்டான். அஸ்வத்தாமன் உடல் முழுக்க அம்புகள் வந்து தேய்த்தன. அவன் எதிர்பார்க்கவே இல்லை. அஸ்வத்தாமன் போடுவதற்கு முன்பாகவே அபிமன்யு போட்ட கணைகள் அவன் உடம்பு முழுக்க கணைகள். இப்போ அஸ்வத்தாமனாலும் அபிமன்யுவை எதுவும் செய்ய முடியவில்லை. இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். எதுக்காக சொல்ல வரேன், இந்த கட்டங்களை நம்ம எதற்கு சொல்றார் அப்படின்னு சொன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. வில்லியிலே நமக்கு ஒரு கட்டத்தை தரார். தனிப்பட்ட முறையிலே துரோணராலும், தனிப்பட்ட முறையிலே அஸ்வத்தாமனாலும், தனிப்பட்ட முறையிலே துரியோதனாலும், தனிப்பட்ட முறையிலே யாராலையும் அபிமன்யுவை சமாளிக்க முடியாமல் இருப்பதினாலே தான் சக்கர வியூகத்துக்குள்ளே அவன் வந்த பிறகு எல்லாரும் சேர்ந்து அடிக்கிறாங்க. ஒருத்தரா அடிச்சா அவன் வந்து நேரடியாக அடிச்சிடுறான். தனியா நீ வந்து நின்னா தனியா நான் அடிச்சிடுறேன். ஏன்னா இவனுடைய வீரத்துக்கு முன்பாக யாராலையும் நிற்க முடியவில்லை. ஆனால் பலரும் சேருகின்ற பொழுது என்னதான் இருந்தாலும் அவனும் பிள்ளைத்தான், சின்ன பையன், அவனால எவ்வளவுன்னு சமாளிப்பான். அப்படித்தான் அந்த வீக்னஸ் இனி பார்க்க போறாங்க. பாருங்க, நம்ம பின்னாடி வரும். இப்ப துரியோதனன் உடனே அவனுக்கு எப்பவுமே இந்த மாதிரி அடி, 2 பேர் அடி வாங்கிட்டான் உடனே அவன் பொறும ஆரம்பிச்சிருவான். அவனால் தாங்க முடியாது இல்லையா, அது வரும். இப்போ இவனுடைய உடம்பு முழுக்க விழுந்தது. அப்ப அஸ்வத்தாமன் கிட்டத்தட்ட பின்வாங்கிய நிலை. துரோணர் பின்வாங்கியாச்சு, அஸ்வத்தாமன் பின்வாங்கியாச்சு ஆச்சா. உடனே மூன்றாவதாக ஒருத்தர் இருக்கிறான். அவன் தான், அவன் பேர் கர்ணன் பேர். அவன் இறங்குறான். கண்ணன் என உலகு என்னும் வீரன், கர்ணன் சொல்லப்படுகின்ற மாபெரும் வீரன், மொயம்புடன் பல கடைகள் வான் மின் ஒழுகு 1,00,00,000 என நிறுத்தி மெய் உற வீசினான். அவன் என்ன பண்றான், அவன் தாக்குதலை செய்கின்றான் அபிமன்யுவோடு. அவன் 1,00,00,000 கணைகளை வீச பார்க்கிறான் அபிமன்யு மீது. அன்னவன் பகழி குலங்கள் அநேகமோஸ்கரம் ஆகையால் என்ன வஞ்சமம் இனி நமக்கு என ஏறு தேரோடு ஏகினான். நேரா வந்து இவன் 1,00,00,000 கணைகளை வீசுவதற்கு முன்பாகவே அபிமன்யு இவன் மேலேயும் கணைகளை வீசின உடனே கர்ணன் யோசிச்சானா, அடப்பாவி, இவனோட இனிமே வில்லுல சண்டை போடுறது கஷ்டமா இருக்கும் போல் இருக்கே அப்படின்னு சொல்லி தன்னுடைய தேர வேற பக்கமா திருப்பிட்டான். அப்போ துரோணரால் பண்ண முடியவில்லை. துரோணரும் செயலிழந்து நிற்கிறார். அவருடைய பிள்ளை அஸ்வத்தாமனும் செயலிழந்து நிற்கிறான். கர்ணன் செயலிழந்து போய் நிற்கிறான். அவனும் பின்னாடி ஓடுறான். இது தவிர இதை பார்த்து கொண்டு இருக்கின்ற பொழுது இன்னொரு ஆச்சாரியன் ஒருத்தர் இருக்கான். அவனுக்கு பேர் கிருப்பன்னு பேர், கிருபாச்சாரியார்னு பேர். அவர் அங்கதான் போர்ல நிக்கிற. அவர் போர் தொடுக்க வரார். கிருப மா முனி கனும் மேதகு கிருத்தவன்மனும். கிருத்தவன்மன் யாரு, நாராயண சேவையிலிருந்து வந்தவன் கிருத்தவர்மன். ஓர் புறத்து இருவர் ஆண்மையின் நிலை பெறும்படி சென்று தூவினர் ஏவினல்.
அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க, அந்த பக்கத்துல இருந்து அவங்க அடிக்கிறாங்க அபிமன்யுவை. பார்ப்போம், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து செய்வோம் அப்படின்னு. இப்ப பாருங்க, ரெண்டு பேர் பேரா ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப இதுவரைக்கும் ஒருத்தரா போட்ட சண்டை, இவங்க பார்த்தது என்ன தெரிஞ்சு போச்சு, ஒருத்தரா நேருக்கு நேர் நின்னா அவன் அடிக்கிறாங்கிறது தெரிஞ்ச உடனே ரெண்டு பேரா ஜோடி பண்ணி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ புரியுறதா நான் சொல்றது? இப்ப கிருத்தவர்மனும், அதாவது கிருபாச்சாரியாரும் கிருத்தவர்மனும் சேர்ந்து அபிமன்யுவோட சண்டை போடுறான், சமாளிக்கிறான். ஒருவனே இவன், இவன் எடுத்ததும் ஓர் சராசனம், அம்பிலே வெறுவி ஓடினர் தங்கள் ஓர் இரு வில்லும் அற்று வெறுங்கையே. அவங்க ரெண்டு பேர், நம்மால் ஒருத்தன் தான் அபிமன்யு. என்ன பண்ணான், அவங்க ரெண்டு பேர் பண்ண தாக்குதலை இவன் ஒருவனே சமாளித்து, இவன் ஏவிய அம்புகளினால் அவன் கையில இருந்த வில்லுகள் எல்லாம் உடைஞ்சு போய் வெறுங்கையோட நின்றார். அப்போ கிருபாச்சாரியனும் கிருத்தவன்மனும் தோற்று போனார். எத்தனை பேர் தோற்றுருக்காங்க? துரோணர் முடிஞ்சது, அஸ்வத்தாமன் முடிஞ்சது, கிருப்பன் முடிஞ்சது, கிருத்தவர்மன் முடிஞ்சது. இது முடிய பக்கத்துல ஒருத்தர் இருக்கார், நம்ம துரியோதனுக்கு ரொம்ப பிடிச்சவர். அவர் பேரு சகுனின்னு பேர், அவனுடைய மாமா. அவனும் அவனுடைய பிள்ளைகள், அவனுக்கு ஒரு பிள்ளை. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இவனோட சண்டை போடுறதுன்னு வர்றாங்க. இவனை நாம சமாளிப்போம், ஏன்னா இவங்களெல்லாம் சரியா செய்யல, நாம எதிர்த்து பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி இவங்க இறங்குறாங்க. இத்தனை பேர், இவ்வளவு சமாச்சாரங்கள் தெரிந்தவர்களே கொஞ்சம் பின்னோக்கி ஓடுகின்றார்கள் என்று சொன்னால், சகுனி இதை யோசிச்சிருக்கணும். பரவாயில்ல, ஆனா சகுனி என்ன பண்றா, சரி நானும் வர்றேன் பார் அப்படின்னு சொல்லி சகுனியும் அவனுடைய திருமகனும். வில்லியில தான் இந்த ஒரு இடம் கொஞ்சம் வியாசரில் இருந்து ஒரு மாறுபாடு இருக்கு இந்த இடத்துல. நான் சொல்றேன் இந்த கதையை, இந்த பாட்டை சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதுல என்ன மாற்றம் இருக்குன்னு சொல்றேன். சகுனியும் திருமகனும் மற்ற உளதமரும் மேல் இடு தானையோடு இகல் நெடு களம் வென்று கொள்வோம் என வந்து எதிர் அணுகினர். சகுனியும் அவனுடைய புள்ள, இங்க பிள்ளையின் பேர் உலோகன் என்று சொல்கிறார். உலோகன் அப்படிங்கிற பேரோடு இருக்கக்கூடிய பிள்ளை. அப்போ அவன் சகுனியினுடைய பிள்ளை. இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க, அவனோடு சிலரும் சேர்ந்து உன்னை இன்னைக்கு விட்டோமா பார் அப்படின்னு சொல்லி அவர்கள் தாக்க ஆரம்பிக்கிறார். சரியா? வந்து எதிர் அணுகினர், ரெண்டு பேரும் எதிரில வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அபிமன்யு என்ன செய்யறான், வில்லை எடுத்து அம்பை தொடுத்து அடிக்கிறான். மகன் விழுந்தனன் மார்பின் மூழ்கிய வாளி ஒன்றினால். சகுனியினுடைய மகன் உலோகன் என்று சொல்லக்கூடியவன் இறந்து போனான். அபிமன்யுனுடைய வில் அவனுடைய மார்பிலை தைத்தது, அவன் இறந்து போனான். மற்ற உளோர் மிக நடுங்கி ஒடுங்கி ஓடினர். வீழும் மன்னர்கள் வீழவே. மற்ற உள்ள மன்னவர்கள் அத்தனை பேர் என்ன பண்ணாங்க, ஐயோ அபிமன்யுனுடைய சமாச்சாரத்தில் இவ்வளவு பெரிய ஆட்கள் எல்லாம் அடி வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி பயந்து போய் அவர்கள் ஒடுங்கி நடுங்கி ஓட ஆரம்பித்தார்கள். பின் புறமுதுகு காட்டி ஓடினார்கள். சில மன்னர்கள் கீழே அடிபட்டு கீழே விழுந்தவன் விழுந்தான். அப்போ இங்க சகுனியினுடைய பிள்ளை உலோகன், அந்த சகுனியினுடைய பிள்ளை உலோகன் என்று சொல்லக்கூடியவன் அபிமன்யுனுடைய வில்லிலே இறந்ததாக வில்லி பாரதத்துல போடுறார். ஆனால் ஒரிஜினல் ஆக வியாச பாரதத்திலே அந்த உலோகன் என்று சொல்லக்கூடிய சகுனியினுடைய பிள்ளை சகாதேவன் கையினால் செத்து போறதாக போடுறோம். இதுதான் வித்தியாசம். இந்த உலோகன் என்கின்றவரை வியாச பாரதத்தில் சகாதேவன் கொல்வதாக இருக்கு. ஆனா இங்க வில்லி அபிமன்யு சாவடிக்கிறதா சொல்ற. சரி, அது வில்லி பாரதத்தினுடைய ஸ்டைல். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னது போல் வில்லி பாலபாரதம் அப்புறம் பெருந்தேவனார் எழுதிய பாரதம், இது ரெண்டுத்தையும் வச்சுதான் அவர் அதிகமாக அந்த பாடல்களை பொறுத்து தான் அவர் பாட்டு எழுதியிருக்கார். ஏன்னா பெருந்தேவனார் என்பவர் இவருக்கு முன்னாடி தமிழ்ல பாட்டு எழுதிட்டார். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பாரதத்தை ஏற்கனவே வில்லிக்கு முன்பாக பாரதம் பாடிய பெருந்தேவனார் என்பவர் எழுதிட்டாரு.
ஆனா அவருடைய கான்டெக்ட் நமக்கு இன்னைக்கு கிடைக்கல. அதுல ஒண்ணு சிலதுதான் கிடைச்சிருக்கு நமக்கு. சில ஒரு 2 காண்டங்கள் தான் கிடைச்சிருக்கு, நிறைய கிடைக்கல. அப்போ தனக்கு முன்னோடியா இருப்பவரை பேஸ் பண்ணித்தான் அவர் எழுதி ஆகணும். புரியுதா? ஆகவே அவர் என்ன பண்ணியிருக்கார், அவங்க சொன்ன சில விஷயங்களை எல்லாம் தன்னுடைய கருத்திலே கொண்டு வந்தார். அப்ப பாரதம் பாடிய பெருந்தேவனார் சகுனியினுடைய புள்ள அபிமன்யு தான் கொன்னதாக அவரும் பதிவு செய்திருக்கார். அதனால அதையும் இவர் பதிவு செய்யறார். ஆனா வியாசர்ல சகுனியினுடைய புள்ள உலோகன் இறந்தது சகாதேவனினால் அப்படின்னு. சரியா? இது உங்களுக்கு ஒரு சின்ன கருத்துக்காக நம்ம பேசுறோம். அப்போ அவங்களும் இறந்தாச்சு, எல்லாரும் ஓடு. எத்தனை பேர் அடி வாங்கியிருக்காங்கிறது நமக்கு பெரிய லிஸ்ட் இருக்கு. இப்போ துரோணர் அடி வாங்கிட்டார் இல்லையா, கர்ணன் அடி வாங்கிட்டான், அஸ்வத்தாமன் அடி வாங்கிட்டான், கிருப்பன் என்று சொல்லக்கூடியவனும் கிருத்தவர்மனும் அடி வாங்கிட்டான், சகுனியும் சகுனியுடைய பிள்ளையும் போயிட்டான், சகுனி அடி வாங்கிட்டான், அவனோடு சேர்ந்த பல மன்னர்கள் அடி வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் பாருங்க, வில் முகந்து 7 வாழி வாழி விளக்க வந்த விகண்ணனும். இந்த துரியோதனனுடைய 100 தம்பிமார்கள்ல ஒரே ஒரு நல்லவன் ஒருத்தன் தான். யாரு? விகர்ணன் அப்படின்னு பேரு உனக்கு. ஏன் நல்லவன் அப்படின்னு சொன்னா, பாஞ்சாலியை துயில் உரிகின்ற பொழுது யாரும் கேட்காத கேள்வியை அவன் ஒருவன் தான் எழுந்து துரியோதனிடத்திலே, அண்ணா திரௌபதி கேட்பது சரி, தர்மன் தன்னை இழந்த பிறகு பாஞ்சாலியை சூதாட்டத்திலே இழப்பது முறையில்லை என தன்னை இழந்தவனுக்கு தன்னுடைய உரிமையா போச்சு, அதுக்கு பிறகு வேறொரு பொருளை அவன் வைக்கிறதுக்கு தகுதியே இல்லை, ஆகவே பாஞ்சாலி கேட்கிறது நியாயம், நாம செய்யறது தப்பு, தயவு செய்து அன்னியை விட்டு விடுங்கள் என்று பேசினார். அப்ப என்ன சொன்னா அழகாக நம்முடைய துரியோதனன் பாஞ்சாலி சபதத்திலே பாரதியார சொல்லுவார், அவளை நீங்க ஏன் கொண்டு வந்து துயில் உரிகிறீர்கள், திரௌபதிக்கும் இந்த சூதாட்டத்துக்கு சம்பந்தம் இல்லைங்கிறான். அவன் சொன்ன வார்த்தையை பாருங்க, சூதாட்டத்துக்கும் திரௌபதிக்கும் சம்பந்தம் இல்லையே, விளையாண்டவன் தர்மன், தோத்து போனவன் அவன், அவன் சார்ந்த தம்பிகள் தான் உட்கார்ந்து இருக்கணும், இங்க பாஞ்சாலிக்கு என்ன சம்பந்தம், ஏன் பாஞ்சாலியை நீங்க வந்து இழுக்கிறீங்க, அவளை அடிமைப்படுத்துகிறீர்கள் என்று கேட்கின்ற பொழுது துரியோதனன் சொல்வான் அழகான வார்த்தை, பாஞ்சாலி சபதத்திலே பாரதியார் சொன்னார், இதுல திருப்பி நம்ம ரீவைண்ட் பண்றதுக்கு சொல்றான், நாம ஒரு மாட்டு வியாபாரம் செய்கிறோம்னு சொன்னா மாடு வாங்கும் போது கண்ணுக்குட்டிக்கு தனியா விலை பேசுறது இல்லைங்க. எப்படி வார்த்தையை பாருங்க, மாடு வாங்குறோம்யா, மாடு வாங்கும் போது கண்ணுக்குட்டிக்கு தனியா விலை வாங்குறது இல்லை, கண்ணுக்குட்டி இலவசம். புரியுதா? அவனுடைய ஸ்டேட்டஸ பாருங்க, துரியோதனனுடைய ஈக்குவேஷனை பாருங்க. அப்ப தர்மன் என்கின்ற மாட்டை நான் வாங்கிட்டேன், திரௌபதி கண்ணுக்குட்டி இலவசம், அதுக்கு தனியா விலை பேசுறது இல்லடா, வாய மூடு, சும்மா கடை, பேர்பட்ட வார்த்தை. அதனாலதான் அழகா போட்டான் வில்லி, பாஞ்சாலி கதர்றா, துச்சாதனன் வந்து அவள் கையை பிடித்து இழுக்க வர்றா, நான் அண்ணி தொடாதடா சொல்றா, தொடாத, நான் அண்ணி, தாய்க்கு சமானம், தொடாத என்று சொல்லி காந்தாரியின் பின்னால் போல் விழுந்து விழுகிறாள். படிச்சிருப்போம். அப்ப என்ன சொல்றா காந்தாரி, அருமையான வார்த்தை, உன் நியாயத்தை சபையில போய் நீ கேளுன்னு சொல்லி வில்லி நிறுத்துறான். அந்த இடத்துல வில்லி போட்டிருப்போம். சில வார்த்தைகள்லாம் நம்ம படிக்கும்போது வில்லி நமக்கு என்ன அழகான விஷயங்களை சொல்றாங்கிறது புரியும். சொல்லிட்டு காந்தாரி திருதராஷ்டிரனுடைய மனைவின்னு போடல அவர் வில்லி, நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, வார்த்தை பாருங்க, காந்தாரி திருதராஷ்டிரன் மனைவின்னு சொல்லல, 100 அயோக்கியனை பெற்றெடுத்த தாயின்னு போட்டான். 100 அயோக்கியனை பெற்றெடுத்த தாய். ஏன் நியாயத்தை சொல்லிருக்கணுமா இல்லையா அவளே, ஏய் யார் அவ, அண்ணி தொடாத, போடா வெளியில, அடிப்பேண்டா சொல்லணுமா இல்லையா, சொல்லிருக்கணுமா இல்லையா, சொல்லலையே, அதான் போட்டான் அப்பவே வில்லி, 100 அயோக்கியனுக்கு தாயின்னா.
அப்ப எதற்காக சொல்கிறேன், அந்த விகர்ணன் ஒருவன் தான் பேசுறான், துணிவாக சொல்றான். என்ன சொல்றான், அந்நிய நம்ம மானபங்கப்படுத்த கூடாது. அந்த விகர்ணன் இப்போ, ஏன்னா வேற வழி இல்லை, அவன் செஞ்சோற்று கடன், அவன் அண்ணனுக்கு பின்னாடிதான் நின்னாகணும். ஆகவே அவனும் துரியோதன் சேனையிலே வந்து அபிமன்யுவோடு நிற்கிறான். வில் முகந்து எழு வாளி வாளி விளக்க வந்த விகர்ணனும் அவன் சண்டை போடுறதுன்னு வந்து நிக்கிறான். துன்முகன் தலையாக மற்ற உள துணைவரும் சமர்த்துண்ணினர் எதிர்த்து வந்து சண்டை போட வருகின்ற பொழுது நல்முகம் பெற விசையன் மைந்தனும். பழகா என்ன சொன்னா, பார்த்திபனுடைய பிள்ளையாகிய அபிமன்யு சொல்றான், விகர்ணா நீ எனக்கு சமம் இல்லப்பா, நீ எனக்கு எதிர் அல்ல. சரியா? என்ன காரணம், நான் வந்து அதிரதன் டைட்டில் இருந்து சண்டை போடுறேன், நீ நல்லவன், நீ நல்லவன், அதனால நாம் உமக்கு எதிர் அன்று. நீர் பின்முகம் பட ஓடி இன்று உயிர் பிழையும் என்று சொன்னான். இன்னைக்கு நீங்க உயிர் பிழைச்சு ஓடிடுங்கன்ட்டான். வார்த்தை பாருங்க அபிமன்யுக்கு, இன்னைக்கு போயிடுங்க, இன்று போய் நாளே வாங்குற மாதிரி விகர்ணனிடத்தில். என்ன காரணம், அவன் கேட்ட ஒரு சொல் அவனை அந்த யுத்தத்தில் அன்று அவனை காப்பாற்றியது. தர்மத்தின் பக்கத்திலே நின்னால் என்ன நடக்கும்னு சொல்றோம் இல்லையா, தர்மத்தின் பக்கத்துல குரல் தான் கொடுத்தான். என்ன கொடுத்தான், குரல் தான் கொடுத்தான். அவனால் ஆக்ட் பண்ண முடியல. ஆனா துரியோதனனோடு சண்டை போடுறதுக்கு குரல் தான் கொடுத்தான். என்ன சொன்னா, இந்த மாதிரி செய்யாதரா அப்படின்னு சொல்லி சொன்னான். அந்த வார்த்தையை சொன்னதற்காகவே அபிமன்யு அவனுக்கு ஒரு உயிர் பிச்சை தந்தான். எவ்வளவு நல்ல விஷயங்கள் பாருங்க. அதுதான் நம்ம அழகா சொல்லுவோம். ஔவையார் சொன்னா, பாலை கொண்டு போய் சுடுறப்ப, பாலை பாத்திரத்துல வச்சு சுடுறேன்னு வச்சுப்போம், சரியா? சுட்டதுனால பால் பால் பொங்கினதுனால பாலினுடைய நிறம் மாறி போயிட போதா? சங்கு இருக்கு, சங்க கொண்டு போய் நெருப்புல போடுற, சங்க நெருப்புல போட்டதுனால அதனுடைய வெண்மையான அதனுடைய நிறம் மாறிட போதா? இல்லையா? அட்டாலும் அழகான வார்த்தையை போடுவா. கரெக்டா? என்ன வார்த்தை போட்டிருக்கா, கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே. சரி, என்ன நிலையில கெட்டாலும்னா உடனே நம்மால என்ன நினைச்சுட்டா, கெட்டாலும்னா அவன் வந்து ரொம்ப தகுதியில இழந்து போய் நின்ன, அப்படி கிடையாது. கெட்டாலும்னா தன் வறுமை நிலையிலே அவன் இருந்தாலும் கூட, எல்லாவற்றையும் இழந்த ஒரு சமாச்சாரமாக இருந்தாலும் கூட மேன்மக்கள் மேன்மக்களாகத்தான் இருப்பார்கள். ஏன்னா அவ அழகாக சொன்னாள் இல்லையா, எதெல்லாம் பிறவி குணம்னு லிஸ்ட் பண்ணா இல்லையா, சொல்றா இல்லையா, தானம் தயை கொடை எல்லாம் பிறவி குணம், இதெல்லாம் தன்னுடைய பிறப்பிலே வர்றது. அப்போ அப்பேற்பட்ட ஒரு, பாருங்க, அது அபிமன்யுக்கே வருது பாருங்க. அபிமன்யுக்கே என்ன வருது, அப்பா நீ என்ன சொல்ற, அவன் நீ எனக்கு எதிர் இல்லப்பா, அதனால இன்னைக்கு நீ போயிடு, நான் உனக்கு உயிர் பிச்சை தந்துடுறேன், போயிட்டு வா, உன்னை நான் கொல்லல. நினைச்சிருந்தா அபிமன்யு விகர்ணனை அன்று சம்ஹாரம் செய்திருக்கலாம். எதிரில் நின்றவன் தானே, செய்யலையே. அதனால்தான் அவர்களுடைய குணங்களை நம்ம பார்க்கணும். அப்போ விகர்ணன் ஓடிப்போ அப்படின்னு சொல்லிட்டான். மற்றும் மற்றும் முனைந்து வந்து மலைந்து வெண்சின மன்னர் மீம் முற்றும் முற்றும் இவை கை வாளிகள் முனை முனை புதைந்திட மூழ்களால் இற்று இற்று படைகலங்கள் எய்த எய்த பதாதியும் அற்று அற்று விதங்கொள் வாகமும் ஆகி ஏகினர் அடையவே. மற்றும் மற்றும் அவங்களெல்லாம் போன பிறகு, விகர்ணன் அந்த பக்கம் போன பிறகு மற்றும் மற்றும் வந்து வந்து சண்டை போட வர்றாங்க. வந்தா என்ன ஆகுது, தாங்க முடியல. இவங்க முற்ற முற்ற வந்து சண்டை போட போட, ஒண்ணு அவங்க கையில இருக்கக்கூடிய வில்லு போது, அம்பு போது, அவர்கள் கை போது, கால் போது, அடிபட்டு கீழே விடறான், அவன் ஓடுறான். அந்த படையிலே அபிமன்யுவை தாக்கு பிடிக்க முடியாமல் துரியோதன சேனைகள் அத்தனையும் ஓடுகின்றன. அப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா சக்கர வியூகம் உடைக்கப்பட்டது. சக்கர வியூகத்துக்கு அரணாக இருந்த அத்தனை பேரும் கிட்டத்தட்ட ஓடிட்டாங்க.
அப்போ சக்கர வியூகத்தை உடைச்சிட்டான், உள்ளுக்குள்ள போறதுக்கு உடைச்சிக்கிட்டு உள்ள போறான். வேக வேகமாக உள்ள அபிமன்யு முன்னேறி கொண்டு இருக்கிறான். இப்ப இத பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது பீமன் அந்த பக்கம் வர்றான். இங்க இந்த சண்டை நடந்துட்டு இருக்கு, அபிமன்யு உள்ள போய் கொண்டிருக்கான் சக்கர வியூகத்துக்குள்ள. பீமன் வர்றான், வந்து தருமனிடத்துல பாக்குறான். இளையவன் தனிமதலை தெவ்வர் இழைக்க இப்படி இகழ் செய்ய தலையவிழ்ந்து அலங்கள் மீளி சமிரணன் திருமதலை போய் வளையவன் சிலை மன்னவன் கழல் மலர் வணங்கி வணங்கலார் உளைய வந்து அமர் முடுக்கி நின்றமை கண்டு சோகமோடு உரை செய்தான். என்ன பண்ணா, பீமன் அந்த பக்கத்துல வர்றான். வந்த உடனே தர்மன் நிக்கிறான். தர்மன் இடத்திலே நமஸ்காரம் பண்ணி அவர் காலை தொழுது பிறகு அவன் தன்னுடைய மனதிலே இருக்கக்கூடிய விஷயத்தை சொல்றான். பீமன், அண்ணா அண்ணா, என்ன பாவம் சின்ன பிள்ளை, அவனை தனியா அனுப்பியிருக்கீங்களேன்ட்டான். அவன் சின்ன பிள்ளை, அர்ஜுனனுடைய பிள்ளை, என் பிள்ளை. அவன் சின்ன பிள்ளை, அவனை தனியா அந்த சக்கர யுகத்துக்குள்ள போக சொல்லி அனுப்பியிருக்கீங்களே. கொஞ்ச நேரம் இருந்திருந்தா நான் வந்திருப்பேனே. சொல்றான் பாருங்க, தோல் அநேகம் அநேகம் நேமி துரகங்கள் அநேகம் நீல் வேள் அநேகம் அநேகம் வாழ் வரி வில் அநேக விதம் பட கால் அநேகம் எழுந்தது ஒத்து அமர் ஆடுகின்ற களத்திடை பாலனே கடித்து ஏகி வெம்முனை பயிலுவன் ஒரு பாவமே. பாவம், சின்ன பிள்ளைய அனுப்பியிருக்கீங்களே அண்ணா. அங்க எத்தனை பேர் இருக்காங்க? தோல் அநேகம், யானை நிறைய இருக்கு, தேர்கள் நிறைய இருக்கு, மன்னவர்கள் பல கோடி பேர் அங்க நிக்கிறாங்க. நாராயண சேனையில பாதி நிக்குதுங்க. ரதகஜ துரக பதாதிகள் அத்தனையும் நிக்குது. வாழ் அநேகம், வில் அநேகம், வேல் அநேகம், கால் அநேகம், கால்படைகள் அநேகமா இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய அநேகங்கள் நின்றிருக்கக்கூடிய அந்த இடத்திலே எழுந்து ஒத்த அமர், அந்த இடத்துல ஒத்த புள்ளையா போய் சண்டை போடுறதுக்கு அந்த என்ன சொன்னா பாருங்க வார்த்தை, களத்திடை பாலகனே கடித்து ஏகி. ஒரு சின்ன பையனை அனுப்பியிருக்கீங்களே, பாவம் இல்லையா? பாவம். ஏன்னா அவனுக்கு மனசு தாங்கல. ஐயோ பாவம், அந்த பிள்ளை தனியா போயிருக்கே, அபிமன்யு தனியா போயிருக்கானேன்னு இவன் மனசு கலந்து தவிக்குது. சொல்றான், தனியா போயிருக்கான் சொல்லிட்டு, எனக்கு நீ விடை நல்கு, நான் இந்த கிளம்புறேன், நீ எனக்கு விடை கொடு என்று இவன் இரு பதம் தொழுது, யாரினும் தனக்கு தனக்கு நேர் தனை இலாது இல் என வெல்ல வல்லது ஒரு தடியினன். பீமன் உள்ள நுழையிறான் அப்படின்னு சொன்னா, அபிமன்யுக்கு பின்னாடி பீமன் நிக்கிறான்னு சொன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அபிமன்யுவை 13ஆம் நாள் போரிலே ஒண்ணும் செஞ்சிருக்க முடியாது. இந்த விஷயம் துரியோதனுக்கு தெரியாம இருக்க போதா வரும், சொல்றேன். இப்ப பீமன் உள்ள நுழைய போறான்னு சொன்னா அது இப்ப தெரியும். அவன் வெளியில இருந்து உள்ள இருக்கிறான், சக்கரவியூகத்துக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறான் துரியோதனன். ஆகவே அங்க நடக்கிறது தெரியாது அவனுக்கு. இவன் தர்மன் வெளியில தான் இருக்கான். தர்மன் கிட்ட பீமன் பேசிட்டு இருக்கான். இப்ப பீமன் பேசிட்டு பீமன் வரப்போறான். வந்த பிறகுதான் துரியோதனன் யோசிப்பான். என்ன யோசிப்பான்? பீமனை தனிப்படுத்து, அபிமன்யுவோட சேர விடாது. ஏன்னா அப்படி இருந்தா தான் அபிமன்யுவை தாக்க முடியும். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்கன்னா அது பெரும்படை. இவங்களுடைய பல கோடி பேர்கள் அவங்களே கொண்டு போயிடுவானுங்க. அதனால இவன் என்ன, இவன் இனிமேத்தான் இவனுக்கு வேலை இருக்கு. அப்ப பீமன் என்ன சொல்றான், எனக்கு நீ விடை கொடு, தர்மனிடத்துல சொல்றான், எனக்கு விடை கொடு என்று சொல்லி தர்மனுடைய பாதங்களை தொழுது விட்டு தனக்கு நேராக இருக்கும் தன்னுடைய கையிலே இருக்கக்கூடிய கதாயுதம், பீமன் கையில இருக்கக்கூடிய கதைக்கு நிகராக வேற எந்த கதையும் கிடையாது. அப்பேற்பட்ட பெரிய கதையை கொண்டு மனக்கு நேர் வரு தேரினன் பல மாண்டலீகர் மன்னரும் சினக்குழாம் உரு சேனையும் புடைசூழ என்று எதிர் செல்லவே. என்ன பண்ணிட்டான் பீமனும், அந்த அபிமன்யுவை சப்போர்ட் செய்யறதுக்கு, அபிமன்யுவுக்கு
சார்ந்து போர் செய்வதற்காக அவனும் சக்கர வியூகங்களுக்குள்ளே நுழைவதற்கு பீமன் தன் பொருட்டு அவன் ஒரு சின்ன படையை திரட்டி கொண்டு உள்ள போறான். இப்ப உள்ள நுழைகிறான். இப்ப உள்ள நுழைகின்ற பொழுது பீமன் போன இடங்களில் எல்லாம் சக்கர வியூகம் உடையுது. பீமனை சாதாரணமாவே கட்டுப்படுத்துறது கஷ்டம். ஏன்னா பீமனுடைய வீரம் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். பீமனுடைய வீரத்தை நம்ம 8ஆம் போர் சருக்கத்துல படிச்சோம். யானையை கொண்டே யானை படைகளையே மொத்தமா அடிச்சான் இல்லையா? அதுக்கே வில்லி கிட்டத்தட்ட 25 பேர் கொடுத்தான். யானைக்கு என்னென்னலாம் பேர் உண்டோ அத்தனை பேரையும் கொடுத்துருந்தோம். அத்தனை யானை கூட்டங்களே அழிச்சவன். அப்பேற்பட்ட பராக்கிரமசாலி. அப்ப அவன் என்ன பண்றான்? இப்ப உள்ள நுழைகிறான் சக்கர வியூகத்தை அடிக்கிறதுக்கு. வரான் பாருங்க. சாயை ஒத்து 7 சேனையோடு எதிர் தடவி மண்குள அடிவையில் தீயை ஒத்து விளங்கும் மாருதி சென்று மண்டிய திசையெல்லாம். எங்கெங்கெல்லாம் போனா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அழகா சொல்றப்போ, ஒரு தீ பிடிச்சிருக்குன்னு வச்சுப்போம் சரியா? தீ பிடிச்சிருக்குன்னா அதுக்கு உறுதுணையா இருக்கிறது தண்ணியா காத்தா? காற்று. இப்போ அபிமன்யு தீ, பீமன் மாருதி. பீமன் யாரு? வாயுபுத்திரன். காற்று உள்ள நுழைகிறான். அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, அபிமன்யு காட்டு தீ என்ன பண்ண போகுது? துரியோதனுடைய சேனைகளை இந்த காற்று உதவியினோடு இன்னும் பல சேனைகளை அது நாசமாக்க போகுது இல்லையா? தீயை ஒத்து விளங்கும் மாருதி சென்ற வண்டிய திசையெல்லாம் மாயை ஒத்த ஒரு வடிவம் இன்றி வகுத்து சக்கர மண்டலம் ஈயை ஒத்தது கழலும் ஒத்தனன் ஈறு இலா அரியேறு ஆனான். அப்படி உள்ள நுழைகின்ற பொழுது அவன் முன்னாடி நின்றவர்கள் அத்தனை பேர் என்னவா? சின்ன சின்ன பூச்சி மாதிரி போயிட்டாங்க அவனுக்கு. ஏன்னா பீமன் வந்தானாலே பராக்கிரமசாலி. அவனுக்கு முன்னாடி இந்த சக்கர வியூகத்துல நிக்கிறவன்ல ஏமாத்திரம். அவன் அடிச்சு நவுத்திக்கிட்டு வர்றான் உள்ள. ஏற்கனவே அபிமன்யு உள்ள பூந்தாச்சு, இவனும் உள்ள நுழைகிறான். இப்ப பீமனும் தன் பொருட்டு உள்ளே நுழைந்து வருகிறான். யாரெல்லாம் அடிச்சிருக்கான்னு ஒரு பெரிய லிஸ்ட் கொடுக்கிறார். கலிங்கர், சோனகர், மகதர், கன்னடர், கங்கர், கொங்கணர், கௌசலர், தெலுங்கர், ஆரியர், துளுவர், பப்பரர், சீனர், சாவகர், சிங்களர், குலிகர், மாளவர், களமர், ஒட்டியர், குருரர், கொப்பளர், கூபகர், புலிங்க சாலம் என சதாகதி புதல்வனோடு உரு போர் செய்தனர். இப்படி இத்தனை மன்னர்கள் அவங்க பக்கத்துல நிக்கிறாங்க. அத்தனை பேரை அடிச்சுக்கிட்டு வர்றான் பீமன். பல தேசத்து மன்னர்களும் பல தேசத்து வீரர்களும் அங்கே நிக்கிறாங்க. பீமன் முன்னாடி அவர்கள் யாரும் நிக்க முடியாத அடிச்சுக்கிட்டு போறான். பெருதப்பர் பல பாடை மன்னவர் பொன்னிலம் குடி புகுத்தவே விருத வித்தகனோடு வரும் பல பாடை மன்னவரும் வெட்டினர். ஒரு திருத்து வலி முகங்கள் உருகி ஓடி உடன்ற நாள் நிறுத்தர் பட்டது பட்டு இறந்தனர் நேமியுள் பட்டும் நிறுவரே. ஓ, இவன் உள்ள நுழைஞ்சவர்களே அவனை எதிர்த்து நின்றவர்கள், பீமனை எதிர்த்து நின்ற இத்தனை மன்னர்களும் அழிந்து கொண்டே போகிறார்கள். அபிமன்யுவை எதிர்த்தவர்களாவது பாதி பேர் புறமுதுகு காட்டி ஓடினார்கள். பீமனை எதிர்த்தவர்கள் அழிந்து போய்கொண்டே இருக்கிறார்கள். இப்ப இந்த 2 பராக்கிரமசாலிகளும் உள்ளே புகுந்திருக்கிறார்கள் சக்கரவியூகத்துக்குள்ள. இப்படி இந்த நிலைமையை பார்த்த உடனே நம்ம பிள்ளைக்கு சும்மா இருக்குமா? துரியோதனன் ஒரு பிள்ளை இருக்கான், அவனுக்கு எப்பவுமே வைத்தறிச்சல் தான். அவனுக்கு சும்மா இருக்காது. உடனே மண்டு கொண்டலின் மிக அதிர்ந்து மருதியின் மைந்தன் உரு எழும் தண்டு கொண்டு வியூகமாகி சக்கரத்தை உடைத்ததால் அப்படி உள்ளுக்குள்ள வந்து இந்த காத்து உள்ளுக்குள்ள வந்து எப்படி துவம்சம் பண்ணுமோ அது போல சூறாவளி மாதிரி உள்ள வந்து எல்லாம் பண்ணிட்டு இருக்கானே. அவன் கையில் இருக்கக்கூடிய கதாயுதத்தை வச்சு கொண்டுட்டு இருக்கானே. விண்டு கொண்டு முறுக்கு மாருதி மீள வந்தனான் என கண்டு கொண்டனன் வெஞ்சின கனல் நின்று காய் தரு கண்ணினான். உடனே அப்படியே கண்ணெல்லாம் பூத்து போகுது, செவக்குது. ஐயோ, இவன் என்ன இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான்? பீமன் உள்ளுக்குள்ள நுழைஞ்சு இவனும் துவம்சம் பண்றானே. இந்த பக்கத்துல இந்த பொடியன் இவன் வேற இந்த சைடுல அவன் ஒரு சண்டையை போட்டுட்டு இருக்கான். இதெல்லாம் இவனுக்கு மனசுல இப்போ துரியோதனுக்கு மேல அப்படியே பிளட் பிரஷர் ஏறிட்டே இருக்கு. நவமுகில் மூழ்கி ஏறி இடுவிடு
நடுநடுங்கி மாயும் அரவு என உபரி எழுகின்ற சீயம் வரவர உடையும் இப சங்கம் ஓடுவன என. இப்போ மேல நீங்க பாத்தீங்கன்னா இந்த சம்மர் டயத்துல மழை, கோடை மழைன்னு சொல்லுவோம். இந்த கோடை மழை வருகின்ற பொழுது இடி மின்னல் பயங்கரமா இருக்கும். சரியா? சீசன்ல மழை பெய்யும். சீசன்னா நான் சொல்றது ஐப்பசி மாசம், கார்த்திகை மாசம் மழை பெய்யும். அந்த மழைக்கு நீங்க இடி மின்னல் எல்லாம் பெருசா பார்க்க மாட்டீங்க. நீங்க வித்தியாசம் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. மான்சூன்னு சொல்லுவான் நம்ம ஊர்ல, பருவமழைன்னு சொல்லுவான். ஞாபகம் இருக்கா? இந்த பருவமழையில பெருசா இடி மின்னல் இருக்காது. இந்த பாட்டு காலையில ஆரம்பிச்சா சாயந்தரம் வரைக்கும் அப்படியே இனிப்பு விட்டு ஒரே மாதிரி கொட்டிக்கிட்டே இருக்கும். வேற எந்த மாற்றமும் இருக்காது அதுகிட்ட. இப்ப நமக்கெல்லாம் எப்படி ஸ்னோ விழுதோ அது மாதிரிதான் அப்படியே விழுந்துகிட்டே இருக்கும். மேல இருந்து கீழே அப்படியே ஏதோ என்ன சொல்றது, ஆகாசத்துக்கும் பூமிக்கும் ஏதோ ஒரு நூல் வச்ச மாதிரி விழுந்துட்டே இருக்கும். அது பருவமழை. ஆனா கோடையில மழை பெஞ்சதுன்னா பாத்திருக்கீங்களா? கொஞ்ச நேரம் தான் பெய்யும், ஒரு 2 hours பெய்யும், அந்த மாதிரி பெய்யும். அப்ப பாத்திருக்கீங்களா நீங்க? இடி மின்னல் அடிச்சு தூள் கிடக்கும், டமால் டிமீல் சத்தம் கேட்கும். அப்படியே மின்னல் பளிச்சு பளிச்சுன்னு அடிக்கும். நம்மளால போகவே முடியாது. என்ன சொல்ற, தண்டர் ஷவர்ஸ்னு போட்டிருப்பான். ஏன் இந்த தண்டர் ஷவர்ஸ் எல்லாம் இருக்கு தெரியுமா? அழகாக ஒரு வார்த்தை சொல்வார்கள், ஜுவாலஜிஸ்ட் எல்லாருமே சொல்லக்கூடிய வார்த்தைகள் அவங்க சொல்றது. அந்த காலத்திலே அந்த 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 கோடை காலத்து பக்கத்துலதான் இந்த ரெப்டைல்ஸ்னு சொல்லக்கூடிய விஷ ஜந்துக்கள் எல்லாம் முட்டையிட்டு குஞ்சு உரிக்கின்ற காலங்கள். புரியுதுங்களா? அப்ப இந்த இடி மின்னல்னாலே சிலதுதான் சேரும். அதுக்கு முன்னாடி சேர்ந்ததெல்லாம் முட்டையிடும். சிலது சேரக்கூடிய நிலைமையில வருகின்ற பொழுது கப்புலேஷன் நடக்காது, பயந்து போய் எல்லாம் ஓடும். ஏன்னா கடவுள் அதுக்கு ஒரு கண்ட்ரோல் மெஷர் வச்சிருக்கான். பர்த் கண்ட்ரோல் மெஷர். எதுக்கு? கோடையிலே அது இடிக்கின்ற இடியும் மின்னலும் இந்த ரெப்டைல்ஸ் சொல்லக்கூடிய விஷஜந்துக்களுக்கு இனப்பெருக்கம் அதிகமாக பண்ணாமல் அவைகள் பயந்து ஓடக்கூடியதாக இந்த சத்தங்கள் இருக்கும். இது ஜுவாலஜிஸ்ட் சொல்லக்கூடிய வார்த்தைகள் தான். ஸ்னேக்ஸ் எல்லாம் ஓடும், அப்ப இனப்பெருக்கம் செய்யாது அது. ஏன்னா சாதாரணமா எந்த எந்த சத்தமும் இல்லாம தான் இருந்தா தான், நிசப்தமா இருந்தா தான் அதுங்களுக்கு இனப்பெருக்கம் உண்டு. இப்ப இந்த மாதிரி ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டு இருந்ததுன்னா எங்க இருந்து இனப்பெருக்கம் வரும்? வராது, சான்ஸ் இல்லை. ஆகவே பயந்து போய் எல்லாம் ஓடும். ஓடுறதுனால என்ன ஆகுது? பர்த் கண்ட்ரோல் மாதிரி அது. இயற்கையே செய்கின்ற இந்த விஷஜந்துக்களுக்கு ஒரு தடை. இப்படி போதும், இது இந்த ரேஸ் இதுக்கு இருந்தா போதும்னு இயற்கையே அதுக்கான ஒரு ஒரு தடையை வைப்பது போல் இருக்கும். அழகா இதை சொல்றான். எதுக்காக வில்லி அதை கொண்டு வராருன்னா, இப்போ பீமன் உள்ள நுழைஞ்சு அடிச்சுக்கிட்டு வர்றான் இல்லையா? அது எப்படி இருக்கான்? இடி மின்னல் மாதிரி இருக்கான். அந்த படையில இருக்கிறவங்க எல்லாம் பாம்பு மாதிரி பயந்து ஓடிட்டு இருக்காங்க. அதுக்கு சொல்றாங்க அழகாக பாருங்க. நபமுகில் முழங்கி ஏறி இடி விட நடுநடுங்கி மாயும் அரவு என. ஓடி போற பாம்பு மாதிரி, அந்த இடி முழக்கத்தை கேட்டவொடனே ஓடி போகக்கூடிய பாம்பு மாதிரி, உபரி எழுகின்ற சீயம் வரவர உடையும் இவ சங்கம் ஓடுவன என. கூட்டமா யானை இருக்கு, யானை கூட்டம் ஃபுல்லா இருக்குன்னு வச்சுப்போம். ஒரு சிங்கத்தினுடைய கர்ஜனை வந்ததுன்னா யானை கூட்டம் கூட ஓடும். ஏன்னா சிங்கம் அப்படி கம்பீரமா இருக்கும். அது போல பீமனை பார்த்த உடனே அங்கே இருக்கக்கூடிய சேனைகள் ஓடுது. அபிமன் ஒருவன் கை ஏவிய நமபடை அடைய நெழுகின்றது ஆய பொழுதினால். இப்ப என்ன சொல்லிட்டான்? இது ஒரு பக்கம் பீமன், இன்னொரு பக்கத்துல யாரு? அபிமன்யு ஒருத்தனாலேயே நம்முடைய படையே அழிஞ்சிடும் போல இருக்கு. நம்ம புள்ள சொல்லிட்டு இருக்கு. எது? துரியோதனன். ஐயோ, இந்த உதாரணம் யார் கொடுத்திருக்கா? துரியோதனன் சொன்ன உதாரணம். அப்ப அவனுக்கு எவ்வளவு பயந்து போய் சொல்லியிருக்காங்கிறத நீங்க நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன? இடிமுழக்கத்தை கேட்ட நாகம் போல், யானை கூட்டத்தில் உள்ளே நுழைந்த சிங்கம் போல் இந்த ஒருவன் இருக்காண்டாப்பா. யாரா அவன்? அபிமன் ஒருவன் கை ஏவினன் நம படை அடைய நெழுகின்றது ஆய பொழுது. அவன் ஒருத்தன் போதும் போல் இருக்க, நம்மளுடைய படையெல்லாம் கொண்டுடுவான் போல் இருக்க. விபமிசை மண்டு தீயோடு அனிலம் இரவும் இயல்பு அந்த வீமன் அணுகினாலே. இப்பதான் சொல்றான். என்ன சொல்றான்? இவன் தீடா, அவன் காத்துடா, அவன் காத்து பக்கத்துல வந்துன்னா இன்னும் மோசமா போகுண்டா, ரெண்டுத்தையும் சேர்க்காத.
என்ன சொல்றான் துரியோதனன்? பீமன் காத்து, அபிமன்யு தீய காத்து ஊதிடும், தயவு செய்து அவனை பிரிச்சு விட்டு இதை செய்யறதுக்கு நம்ம ஏதாவது ஒரு வழியை பார்க்கணும் என்று சொல்லி துரியோதனன் சொல்றான். சொன்னதினாலே என்ன நடக்குது, யார் அதை செய்கிறார்கள், அதன் பொருட்டு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வருகின்ற வாரத்திலே இதனுடைய தொடர்ச்சியை பார்ப்போம்னு சொல்லி இன்றைக்கு இந்த இடத்திலே நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.